வயர்டு மைக்கு நல்லா தான் இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும். சரி ஓகே, அசிங்கமாக இருக்கோ? சரி பரவாயில்ல, சரி ஓகே. இப்போது உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நேராக காலேஜிலேருந்து வந்த உடனேவே சட்டையெல்லாம் பார்த்தா தெரியும், வந்த உடனேவே ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கேன். எதுக்காக இந்த அவசரம், ஏன் திடீர்னு இந்த மாதிரி அவசரமாக வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா எதுக்குன்னு நான் வீடியோக்குள்ளே போகணுன்னு சொல்கிறேன். எல்லாமே இப்போயே சொல்லிட்டா எப்படி? ஓகே. ஐயோ மறந்தே போயிட்டேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். ரம்புக்கு அப்பேன். ஓகே சரி, இப்போது முன்னாடி சொன்னல எதுக்கு இந்த அவசரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எப்போவுமே இந்த வருஷத்துலேயே வந்து இந்த நவம்பர் டிசம்பர் மாதம்தான் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் அப்படின்னா, மிச்சம் எல்லா மாதமுமே வந்து இந்த வருஷம்லாம் சொல்லவே வேணாம், வெயில் வேறு ரொம்ப அதிகமாக வந்து இருந்துச்சு. இந்த நவம்பர் டிசம்பர் டைமில் தான் சென்னை வந்து சென்னை மாதிரியே இருக்காது. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு புயல் வரும். அதாவது கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா சில்லுன்னு கூலிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்தமாரி கிளைமேட்டில் இந்தமாரி மழை டைமில் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருக்கும், நிறைய பேர் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருப்பீங்க. ஸோ நான் வந்து எனக்கு இந்த டைம் பிடிச்சிருக்கு, இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து சில பேருக்கு கொஞ்சம் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். பட் நான் அதுக்கு அந்த மாதிரி சொல்லலை. நான் வந்து எனக்கு டக்குன்னு தோன்றதை வந்து சொல்கிறேன். மிச்சபடி அவங்களுக்கு நான் வந்து இது பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து நான் பாட்டு வந்துட்டு இஷ்டத்துக்கு செம்ம ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் சில பேர் உண்மையிலேயே அந்த டைமில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக நான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன். சரியா? சரி, இப்போ இதை தள்ளி வச்சுட்டு நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்ததே சொல்கிறேன். இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் டைம் வந்து எனக்கு அந்த சில்லுன்னு கிளைமேட்டு, அந்த மழை, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் இந்த நவம்பர் டிசம்பர் டைமில் தான் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி எதுக்குன்னா, எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பால்கனி ஒன்று இருக்கும், அங்கே வந்து ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், நைட் ஆனால் அங்கே போய் உக்காந்துட்டு, அங்கே வந்து ரோடெலாம் பெருசாக தெரியாது, எங்கள் வீடு வந்து ரோட்லேருந்து ரொம்ப உள்ளே இருக்குது. சரியா? ஸோ அதனால் ரோடெல்லாம் பெருசாக தெரியாது, வானம் மட்டும் தெரியும். ஸோ அங்கே போய் உக்காந்துட்டு வானத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன், கூடவே வந்து பாட்டு எதனா கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து எப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும்னா, இந்த சம்மர் டைம்லலாம் வந்து அங்கே போய் உக்காந்தோன்னா செம்மையாக வெயில் அடிக்கும், செம்ம கடுப்பாக இருக்கும். மிச்சபடி இந்த நவம்பர் டிசம்பர் நான் சொன்ன டைமில் போய் உக்காந்தோன்னா ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் அந்த இடமே. அந்த இடத்துல வந்து காற்று லைட்டாக அடிக்கும் ஜில்லுன்னு. பட் மழை டைமில் காற்று அடிக்கலைனாலும் எனக்கு வந்து அந்தளவுக்கு வேகாது. ஸோ அதனால் நான் அங்கே போய் உக்காந்துட்டு பாட்டு கேட்கும்போது சில சமயம் மழை லைட்டாக தூரும். ஸோ தூர்றதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு பாட்டு கேட்பேன். இல்லைனா வந்து இங்கேன்னு இல்லை, இப்போ பஸ்ஸில் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, காலேஜுக்கு வந்து நான் இங்கேருந்து பஸ்ஸில் தான் போவேன். ஸோ பஸ்ஸில் போகிற டைம் எல்லாமே வந்து எப்படின்னா, காலங்காத்தால் நான் பஸ் ஏறுவேன். ஸோ அதனால் பஸ் ஏறுறதுனால அந்த டைம் வந்து ஒரு மாதிரி அந்த பனி மூட்டத்தோட ஒரு லைட்டான ஒரு தூறல் மழை, ஒரு ஜில்லுன்னு கிளைமேட்டு. வழக்கமாக எங்கள் பஸ் வந்து ஒரு ஓட்ட பஸ்ஸாக இருக்கும். சரியா? இந்த வெயில் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா என் பஸ் வந்து எதுக்குடா என் பஸ்ஸில் போகிறோன்ற மாதிரி இருக்கும். செம்மையாக ஹீட் இறங்கும், பழைய பஸ்ஸு வேறு, காற்றும் அடிக்காது, ஒன்றும் அடிக்காது. பட் இந்த மழை டைமில் அப்படியே ஆப்போசிட் ஆகிடும் பஸ்ஸு. அப்போயே லைட்டாக தண்ணியெலாம் ஒழுக தான் செய்யும். பட் வந்து நான் ஒழுகாத இடத்துல போய் உக்காந்துட்டேன்னா அந்த மொமெண்ட்டு, அந்த பஸ்ஸை அப்படி சுற்றி பார்த்தோன்னா சைடில் ஃபுல்லாக அந்த பஸ்ஸு ஃபுல்லாக அந்த புகை ஆகி அந்த ஜன்னல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது வெளியே. அப்போ ஜன்னலை திறந்து காற்றடிக்கும் போது ஜில்லுன்னு அடிக்கும். இங்கேருந்து வேறு எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் காலேஜுக்கு. அதனால் அந்த டைமில் ஃபுல்லாக என்ன பண்ணுவேன், ஜாலியாக பாட்டு கேட்பேன் நான். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எப்படின்னா, நான் வந்து அந்த சிச்சுவேஷன், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு போட்டு ப்ளே பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து எனக்கு பாட்டு கேட்குறதுன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாட்டு வச்சு கேட்பேன். நிறைய பேர் வந்து இந்த மழை டைமில், இந்த குளிர், இந்த ஜில்லுன்னு இருக்க டைமில் வந்து பாட்டு நிறைய கேட்பீங்க. ஸோ நான் அந்த மாதிரி என்னென்னலாம் பாட்டு கேட்குறேன், என்னென்னலாம் பாட்டு கேட்டால் அந்த மாதிரி ஃபீல் வருது அப்படி சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். சீக்கிரமாகவே இந்த கிளைமேட் போயிருமோன்னு ஒரு பயம். அதனாலே எவ்வளோ சீக்கிரம் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதுக்கு வந்து நான் இந்த பிளானை வந்து முன்னாடியே பண்ணலான்னு தான் இருந்தேன். அதாவது இந்த அக்டோபர் அந்த நவம்பர் அந்த டைம்லேயே பண்ணலாம் தான் பிளான் வச்சுருந்தேன். பட் அப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, திடீர்னு செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, அப்புறம் திடீர்னு மழை பெய்யுது. ஸோ நான் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுற டைமில் மொட்டை வெயில் அடிச்சிருந்ததுன்னு வைங்க, அப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். என்னடா வெயில் இப்படி அடிச்சிட்டு இருக்குது, நீ என்னன்னா மழைன்னு வீடியோ போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து இப்போ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து கொஞ்சம் அந்த மழை அந்த ஜில்லுன்னு கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ போட்டோன்னா ஒரு நிறைய பேருக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன் எனக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நான் வந்து சீக்கிரமாகவே இந்த வீடியோ எடுக்கணும்னு காலேஜ் வந்து முடிஞ்ச கையோடு வந்து உக்காந்துருக்கேன். வீடியோ எடுத்துடுறேன், எடிட் பண்ணி போடுறது என் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நான் சீக்கிரமாக பண்ணிடுறேன். ஓகே, அதே மாதிரி இதில் இருக்க பாடல்கள் வந்து நான் நிறைய வந்து எப்படி இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ண தான் போகிறேன். பட் இதுக்கு வந்து பார்ட் 2 நான் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து எல்லா பாட்டுமே இதில் டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய பாட்டு இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. ஸோ அதனால் எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ண முடியுமான்னு தெரில. நான் பார்ட் 2ல் வந்து இன்னும் மிச்சம் வச்சு போன பாட்டெலாம் வந்து பார்ட் 2ல் பேசுகிறேன். இதில் நான் எத்தனை பாட்டு பேச போகிறேன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் ஒரு 2-3 நாளாக பாட்டு கேட்டுட்ருக்கேன், அப்படியே ரேண்டமாக எல்லா பாட்டையும் சொல்கிறேன். அப்படி என்ன ஃபீல் ஆச்சு, அதாவது குட்டி குட்டி கதை அந்த மாதிரி நிறைய சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படியே ஃப்ளோவில் போகிறேன் நான், என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி நான் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் முன்னாடியே. இதில் இருக்க பாட்டு எல்லாமே அந்த மழை ரிலேட்டடாக இருக்கும். அதுக்குன்னு வந்து இந்த அடடா மழடா, அதாவது பாட்டில் மழை தான் இருக்கணும், மழைன்ற அந்த வார்த்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வைக்கலை. இது ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்குன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே புரிய வச்சிடுறேன். இது எப்படின்னா, அந்த பாட்டு கேட்கும் போது நம்மளுக்கு வந்து மனசில் ஒரு ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் நான். பட் எத்தனை பேருக்கு அது புரியும் எனக்கு தெரில. மனசில் வந்து ஜில்லுன்னு இருக்கும். அப்படி உக்காண்டிருக்கும் போது அந்த பாட்டு கேட்டோன்னா நல்லா அப்படியே குளிராக ஜில்லுன்னு இருக்கும். அந்த மாதிரி இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாட்டு சொல்லணுன்னா, இப்போது புது வெள்ளை மழை பாட்டு எடுத்துக்கோங்க. அதில் மழைன்னு ஒரு வார்த்தை வருது, பரவாயில்ல. பட் வந்து நீங்கள் அந்த பாட்டை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அப்படியே ஜில்லுன்னு அப்படியே குளிராக. அந்த பாட்டோட வீடியோவும் அந்த பனி பிரதேசத்தில் எடுத்திருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் அப்படி கேட்கும் போது, நைட்லாம் அப்படி கேட்கும் போது, ஒரு அமைதியில் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு குளிர் ஃபீலிங் வந்து தானாக வரும். அது இந்த கிளைமேட்டில் கேட்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சரியா? அந்த மாதிரி தான் நான் வந்து பாட்டெலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த அடடா மழடா பாட்டு, ஸோ புரியுதில்ல நான் சொல்கிறது, அந்த மழைனா இந்த பாட்டெலாம் இருக்கும், இப்போ மழைனா இளையராஜா பாட்டில் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது அந்த ஜில்லுன்னு இருக்க ஒரு ஃபீலிங் வந்து வரும். அதுக்காக இந்த மாதிரி பாட்டெலாம் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இதை நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகேவா? சரி, இப்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சரி, நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஏஆர் ரஹ்மான் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். பெரிய பாய் அவர் வந்து அவரோட பாடல்கள் வந்து ஒரு 3 பாட்டு நான் வந்து வச்சுருக்கேன். இந்த 3 பாட்டுமே வந்து எனக்கு அந்த ஜில்லுன்னு அந்த இந்த ஃபீல் கிடைக்கும். இது எந்த மாதிரி இருக்கும்னா, இந்த பாட்டு எல்லாமே ட்ரம் பீட் வந்து பாட்டில் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஆனால் வந்து அந்த ட்ரம் பீட் வந்து நம்ம இருக்கிறதே நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவாக போகும் அந்த பாட்டு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பாட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்லோவாக மழைக்காகவே கேட்குறேன், இப்படியும் வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் அந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே வருமானு எனக்கு தெரியல. பட் வந்து எனக்கு சில பாட்டெலாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும், ட்ரம் பீட்டும் இருக்கும் அந்த பாட்டில். லவ் சாங் தான் அது. ஆனால் அது கேட்கும்போது எனக்கு அந்த மழை ஃபீல் வரும். நான் அது என்னென்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது வந்து கேட்கும்போது உங்களுக்கும் வருதான்னு பாருங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிற பாட்டு வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த மழை டைமில் கேட்குற பாட்டு மாதிரி தான் இருக்கும். பட் போக போக நான் சொல்கிற பாட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் வினோதமாக இருக்க பாட்டு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அதை வந்து சொல்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இப்போ இந்த 3 ஏஆர் ரஹ்மான் பாட்டு சொன்னால, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் ப்ளே பண்ணுற பாட்டு எதுனா அவளும் நானும். ஓகேவா? எனக்கு வந்து இந்த அவளும் நானும் பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து அச்சம் என்பது மடமேடா படம். அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு தள்ளி போகாதே வந்து செம்ம ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த ஆல்பமே வந்து சரியான ஆல்பமு. அதில் இந்த அவளும் நானும் பாட்டு, அப்புறம் இந்த ராசாளி, இதெல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன் எனக்கு வந்து அவளும் நானும் ரொம்ப பிடிக்கும்னா, அது வந்து என் தலைவன் விஜய் யேசுதாஸ் பாடின பாட்டு. எனக்கு வந்து விஜய் யேசுதாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விஜய் யேசுதாஸ் அவர் வந்து நிறைய பேர் அந்தளவுக்கு கேட்டிருப்பீங்க மேபி. பட் வந்து அது அவர் தான் பாடினாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் விஜய் யேசுதாஸ் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு சிங்கர் அவர். அவரை வந்து நான் நிறைய கேட்பேன் அவர் பாட்டு. எனக்கு வந்து விஜய் யேசுதாஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு முதல் காரணம் அவளும் நானும் பாட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டோட அதில் வர இந்த மியூசிக் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு மாதிரி சைலண்ட்டாக அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கிட்டார் ஒன்று வரும், டன் 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 அப்படின்னு வரும். தர தர தரரர 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 தரர தரரர 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 அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து அதே மாதிரி எனக்கு ரஹ்மான் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னதுன்னா, அவரோட பாட்டு வந்து ஒரு ஃபார்மேட்லேயே இருக்காது. அதாவது ஸ்டார்டிங் இப்படி வரும், அப்புறம் நடுவில் ஒரு மியூசிக், அதே மாதிரி இன்னொரு வேர்ஸு, அதுக்கப்புறம் எண்டிங் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன்,
இப்போது இப்போ தான் எந்த பாட்டுமே ஞாபகம் வராது. அதுதான் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு மேட்ரு. என்ன பாட்டு சொல்கிறது? இப்போது இது பார்க்காத பார்க்காத அந்த பாட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ அந்த பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுது? பார்க்காத பார்க்காத அப்படின்னு வருதா? இதே வேர்ஸ் வந்து லாஸ்ட்லேயும் வந்து முடியும். இதே மாதிரி இந்த பாட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா, எட்டி பார்த்தா என்ன தெரியும், ஒத்து பாரு உண்மை புரியும், இதே மாதிரி ஒரு வேர்ஸு, இதே மாதிரி இதே டியூனில் இன்னொரு வேர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் அந்த பார்க்காதவும் நடுவில் வரும். ஸோ ஒரு ஃபார்மேட்டாக கரெக்டாக இருக்கா? இந்த மாதிரி ரஹ்மான் பாட்டில் இருக்கவே இருக்காது. தள்ளி போகாதே பாட்டெலாம் அவர் சொல்கிற எந்த இதுவுமே திரும்பி ரிப்பீட்டே ஆகாது. அந்த தள்ளி போகாதேவே வந்து பாட்டோட நடுவில் தான் வரும், அதுக்கப்புறம் திரும்பி வரவே வராது. அதுமாதிரி ஒரு ஃபார்மேட்டே இல்லாமல் அப்படி கண்ணாபின்னான்னு இருக்கும். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் அந்தளவுக்கு நிறைய மியூசிக் டைரக்டரை பார்த்ததில்லை. ரஹ்மான் கிட்ட வந்து அது ரொம்ப இருக்கும். இப்போ அவளும் நானும் பாட்டு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, இப்போ நடுவில் அப்படியே போயிட்டே இருக்கும். திடீர்னு வந்து மீனும் தூகலும் விண்ணும் வில்லும் வெட்கும் தோற்றமும் மேலும் பூரும் அப்படியே வருமா? திடீர்னு அப்படியே போயிட்டு நானும் அவளும் உயிரும் உடலும் நரம்பும் யாழும் போகும் மனமும் அப்படின்னு போகும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த ஃபார்மேட்டே இல்லை, ஆனால் அது வந்து ஒரு மாதிரி மாசாக இருக்குது. அதுதான் வந்து ரஹ்மான். ஸோ அந்த அவளும் நானும் பாட்டு வந்து நீங்கள் மழையில் கேட்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் தரும். அதில் அந்த வர அந்த இன்டர்லூட் போர்ஷனு, இந்த பாட்டே விட்டுருங்க, அதில் வர அந்த இன்டர்லூட் போர்ஷன்லாம் இருக்குல்ல, அதை மட்டும் கேட்டாலே அந்த மழை ஃபீல் வந்து ஒரு மாதிரி அந்த தரர 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 தர 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 அது செம்மையாக இருக்கும். அது நடுவில் ஒரு போர்ஷன் ஒன்று வரும், வேறு மாதிரி இருக்கும் அந்த போர்ஷன். ஸோ இது வந்து நான் மழையில் ஃபஸ்ட்டு அவளும் நானும் வந்து எப்போவுமே போட்டுருவேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் வச்சுருக்க பாட்டு எதுன்னா காதல் சடுகுடு, ஓகேவா? ஸோ காதல் சடுகுடு நிறைய பேர் இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, அலைப்பாயுதேயில் வரும். எஸ்பி சரண் பாடின ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு வந்து எப்போவுமே காதல் சடுகுடு தான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ரஹ்மான் ஒரு வேலை ஒன்று பண்ணியிருப்பார். காதல் சடுகுடு குடு கண்ணை தொடு தொடு, இது ஒரு 4-5 வாட்டி வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அது என்னதுன்னா, பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு கை வச்சு இப்படி அடித்தா என்ன சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்து ரஹ்மான் அங்கே உள்ளே கொண்டு வந்திருப்பார். அது எக்ஸாக்டாக அப்படி தான் பண்ணாரான்னு எனக்கு தெரில, பட் அந்த சவுண்டு அங்கே வரும். ஸோ அதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அந்த பாட்டு. அப்படியே போவோம், திடீர்னாலேயே சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் டட்டாம் அப்படின்னு ஒரு கிட்டார் வரும், டட்டாம் அப்படின்னு வரும். அருகில் வந்தால் இல்லை என்றாய் நகிர நகிர நகிரா ஓஹோ விலகிடாதே நகிலா ஓஹோ நகில நகில நகிலா ஓஹோ விலகிடாதே நகிலா. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா பாட்டு. அப்படி கேட்கும் போதே வந்து ஒரு சிரிப்பு, அது எல்லாமே இருக்கும் அந்த பாட்டில். நடுவில்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும், திடீர்னு பியானோ வரும், அப்புறம் கிட்டார் வரும். அப்படியே திடீர்னு போயிட்டே இருக்கும்போது அப்படியே உயிரே போன மாதிரி இருக்கும். திடீர்னு முன்னுள்ளம் நான் காண என்னாயுள் போதாது, என் அன்பை நான் சொல்ல உன் காதல் போதாது, என் காதல் விலை என்ன உன் நெஞ்சு தாங்காது, ஆனாலும் என் முத்தம் சொல்லாமல் போகாது, கொன்றாலும் கொண்டாலும் என் சொந்தம் நீதானே, நின்றாலும் சென்றாலும் உன் சொந்தம் நான் தானே, உன் வேக்கை பின்னாலே என் வாழ்க்கை வலையுது நகில நகி அப்படின்னு வரும் அந்த பாட்டு. நான் ஃபுல்லாக பாட்டேன், மன்னிச்சிருக்கேன். அது வந்து என்னால் நிப்பாட்ட முடியல அந்த பாட்டை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து நீங்கள் மழை டைமில் கேட்டிங்கன்னு வைங்க, ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் ட்ரம் பீட் வந்து அந்தளவுக்கு வராது, பியானோ கிட்டார் மட்டுமே வச்சு ஒரு மாதிரி ரஹ்மான் ஒன்று பண்ணியிருப்பார். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இதோட 2வது பாட்டு. இப்போ நான் 3வது பாட்டு சொல்கிறேன். இப்போது இந்த பாட்டு வந்து என்னென்னா 24 படத்தில் வந்து நான் உன் அழகினிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இது வந்து அர்ஜித் சிங் வந்து தமிழில் பாடியிருப்பார் இந்த பாட்டை. அவர் நிறைய தமிழில் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து எனக்கு இந்த பாட்டு வந்து அது வேறு மாதிரி ஃபீல் அந்த பாட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் தேட்டரில் போய் பார்க்குறேன். எனக்கு வந்து இதில் அந்த மெலோடி சாங் ஒன்று வரும், மெய் நீகர மெல்லிடையே அந்த பாட்டு இருக்குல்ல, அதுதான் சிற்சிரம் பாடியிருப்பான். அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு அந்த டைமில் கேட்கும்போது. நான் சொல்லியிருக்கேன் அந்த ரஹ்மான் அந்த பிச்சு வைக்கிறதுன்றது எனக்கு வந்து சிற்சிரம் வந்து சில இடங்களில் ரொம்ப பிடிக்கும், சில இடத்துல சுத்தமாக பிடிக்காது. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்களில் வந்து இந்த மெய் நிகர பாட்டு ஒன்று. ஏன்னா வந்து
அது என்ன கேட்டால் வேறு எந்த சிங்கருமே அந்த மாதிரி அந்த பாட்டை வந்து பாடியிருக்க முடியாது. அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த பாட்டு. அழகியே அடிமையே, அது எது என்னென்னமோ வரும் அந்த பாட்டில். அது வந்து சித்து பாடினது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அதை விட்டுறலாம், நான் வந்து இந்த பாட்டு சொல்கிறேன். இது வந்து நான் தேட்டரில் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வீட்டுக்கு வந்துட்டு இதை யூடியூப்பில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு திரும்பி கேட்டுட்டு இருந்தேன். இப்போது இந்த பாட்டில் அந்த மேஜிக் எங்கே நடக்கும்னா, ஸ்டார்டிங்கில் ஒன்று நடக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் ஒன்று வரும். ட்ரன் டன் 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 அப்படின்னு வந்துட்டு ட்ரன் டன் ட்ரன் ட்ரன் டன் அப்படின்னு வரும். தரரரரரரர தரரரரரரர தரர தரரரரரரர நான் உன் அழகினிலே தெய்வம் உணர்கிறேன், உந்தன் அழகினிலே என்னை உணர்கிறேன், உன்முகம் தாண்டி மனம் சென்று உன்னை பார்த்ததால் உன் இதயத்தின் நிறம் பார்த்ததா அப்படின்னு வரும். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த மியூசிக் வருது இல்லை, அந்த மியூசிக்கில் ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது. அந்த மேஜிக் வந்து சான்ஸே இல்லை, வேறு மாதிரி அந்த மேஜிக். அது வந்து அந்த மழையில் கேட்கும் போது இந்த பாட்டே ஸ்லோவாக தான் போகுமா, அப்படியே போயிட்டே வந்து வானம் கனவ பூமி கனவ நீயும் நானும் நிஜம்தான் நே அப்படின்னு வரும். அப்புறம் வந்து உலகமே அகச்சி பப்பிலானதே உனது நாணம் சிந்தியே உயிரே அதே நீ உணர்ந்ததால் நான் உன் அழகினிலே அப்படின்னு வரும். அது எப்படி சொல்கிறது, அது ஒரு மலை மாதிரி ஏறும் இறங்கும் அந்த பாட்டு. அதில் திடீர்னு நடுவில் வந்து மியூசிக் வேறு வரும். அது ஒரு ஃபீமேல் ஒரு ஹம்மிங் பொசிஷன் வரும், அதுவும் செம்ம வெயிட்டாக இருக்கும். இந்த பாட்டு நீங்கள் அந்த மழை டைமில் போட்டும் போது ஸ்டார்டிங்கில் அந்த மியூசிக் ஒன்று வரும். அந்த மியூசிக் அப்போவே வந்து அப்படியே மனசெல்லாம் அப்படியே கரைஞ்சி ஒரு மாதிரி சரியான ஒரு ஸ்டேட்டு. அது வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது வந்து நீங்கள் மழையில் கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது 3 தான் வந்து நான் ரஹ்மானுக்காக வச்சுருக்க பாட்டு. கவலைப்படாதீங்க, நான் பார்ட் 2ல் வந்து இன்னும் நிறைய பேசுகிறேன். இது வீடியோ முடியல, பார்ட் 2 நிறைய பேசுகிறேன், இன்னும் கொஞ்சம் பாட்டு இருக்கு சொல்கிறேன், ஓகேவா? இப்போ அடுத்து வந்து எப்படின்னா, ரஹ்மான் பார்த்தாச்சு. அடுத்து என்னோட ரொம்ப செகண்ட் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கிற சந்தோஷ் நாராயணன் என்கிற சனா, அவரை வந்து பார்த்துருவோம். இப்போது சனா வந்து நிறைய பேர் அந்த வைப் ஃபீலு, அந்த ஜாலியான ஃபீலு அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் சனாக்கு கொடுக்குற அந்த மெலோடி கவுண்ட் வந்து யாராலையுமே தர முடியாது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு யுவன் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சந்தோஷ் நாராயணன், ஆல்வேஸ் சனா. ஏன்னா வந்து அந்த ஆளோட இன்னொரு சைடு ஒன்று இருக்குது, ஓகேவா? அது யாராலையுமே பண்ண முடியாது. ஒரு சைடு வந்து வா மச்சானே மச்சானே அப்படின்னு வந்து போட்டவர், அதே படத்தில் இன்னொரு பாட்டு வந்து ஏ சண்டக்காரா குண்டு மொழியில் 2 உயிரை தேடி பாயுது அப்படின்னு போடுறாரு. என்னால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இப்போ அட்டகத்தி படம் எடுத்துக்கோங்களேன். அட்டகத்தி படத்தில் ஆடி போனாவணி அவள மயக்குந்தாவணி ஆடி போனாவணி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்படியே இந்த சைடு போனோன்னா ஆசை ஓர் புல்வெளி அதில் ஆண் பெண் இருப்பனி துளி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அந்த சனா கொடுக்குற அந்த மெலோடி கவுண்ட் வந்து அது ஒரு மாதிரி, அது யாராலையுமே தர முடியாது. ஸோ எனக்கு வந்து சனா கிட்ட நான் ஒரு எத்தனை பாட்டு வச்சுருக்கேன், 3 பாட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் சனா கிட்ட. அதில் முதல் பாட்டு வந்து அவள் வந்து கேட்காத ஆளே கிடையாது. அந்த பாட்டை போட்டு செம்மடி அடிச்சிட்டானுங்க. ஆனாலுமே எனக்கு அந்த பாட்டு இன்னும் பிடிக்காமல் போகல. இவங்க நான் ரீல்ஸ் அந்தளவுக்கு பெருசாக பார்க்க மாட்டேன், பட் சொல்லுவாங்க நிறைய பேர் அந்த பாட்டு ஒரே இது பண்ணிட்டாங்கடா, போட்டு தேய்ச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆனால் போட்டு தேய்ச்சாலுமே அது நிறைய பேருக்கு அந்த ஃபீல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த பாட்டு கேட்கும்போது அது ஒரு மாதிரியான ஒரு செம பாட்டு அது. அதே தான் அந்த மனிதன் படத்தில், அந்த மனிதன் ஆல்பம் வந்து சனாவோட ரொம்ப சூப்பரான ஒரு ஆல்பம், ரொம்ப நல்ல ஒர்க் அது. ஸோ அதில் வந்து இது அது பிரதீப் குமார் வேறு. பிரதீப் குமார் சொல்லவே வேணாம், பிரதீப் குமார் ஒரு வேறு லெவல். அவருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதீப் குமார். நான் வந்து 11th பிரதீப் குமாரை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பிரதீப் குமார் இப்போ வரைக்கும் கடைசியாக பாடின சில்லாஞ்சிரிக்கிய பாட்டு வரைக்கும் நான் எல்லா பாட்டையும் ஃபாலோ பண்ணிட்டே வருவேன் அவருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு அவள் பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதில் அந்த மழை ஃபீல் வந்து பாட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன் சுகமே ஏன் முகமே எங்கேயோ தொலைஞ்சவளே ஏன் வரமே
ஏன் நிறமே ஏனாக வளைஞ்சவளே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மியூசிக் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அந்த மியூசிக் வந்துட்டு ஒரு ஃபீமேல் போர்ஷன், அந்த வீடியோவுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீமேல் போர்ஷன் வரும்போது காலம் போகுதே கடிகாரம் ஓடுதே உன்னை மாற்றிடும் நேரம் எப்போ வாதம் பண்ணுனா பிடிவாதம் பண்ணுற நிறுத்தாத நான் தான் தப்போ அப்படின்னு வந்துட்டு இப்போ தான் அந்த அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இப்படி வரும். அப்படியே வந்துட்டு படக்கும் கண்ணால் என மிரட்டி கொஞ்சம் மாற்றிட்ட மனசொடைஞ்சு போகாத உன் விரல் பிடிச்சி நான் கரையேறுவேன் அப்படி போவோம் அந்த பாட்டு. ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, இப்போ ஜன்னல் திறக்கிறீங்க, அப்படி காற்று வருது, ஆனால் ஸ்பீடாக இல்லை, காற்று ஸ்லோவாக இருக்குது. இப்படி காற்று வந்து இப்படி அடிச்சுட்டு அப்படியே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரதீப் ஒரு வயசு அந்த பாட்டோட நடுவில் அப்படி வந்து அப்படி போயிடும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த திரும்பி அந்த ஏன் சுகம் ஏன் முகமே அது வருமா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ரதத்தடா ரதத்தரா 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 அப்படின்னு ஒன்று பண்ணியிருப்பார். சான்ஸே இல்லை அந்த பாட்டு. அது ஒரு அமைதியான ஆனால் ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவலான ஒரு பாட்டு. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. ஸோ இது மழையில் நீங்கள் கேட்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று வரும். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் மழையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் சனாவோட இன்னொரு பாட்டு சொல்லணும். அது என்னதுன்னா என்னடி மாயாவினி. ஸோ வட சென்னை படத்தில் ஒரு பாட்டு. வட சென்னைனா வெற்றிமாறன் நார்மலாகவே வந்து அவர் படத்தில் எந்த பாட்டுமே வைக்க மாட்டார். ஒரு கால்வாசி வரைக்கும் வச்சுட்டு, கால்வாசி கூட இல்லை, பாட்டோட ஸ்டார்டிங் வச்சுட்டு அப்படியே விட்டுருவார். இப்போ வட சென்னைலாம் பார்த்தோன்னா கார் குரல் கடவை பாட்டு வந்து ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ பாட்டோ. அது வந்து ரிலீஸ் ஆன டைமில் நான் ஆடியோவாக பயங்கரமாக கேட்டிருந்தேன் கார் குரல் கடவை. நான் வந்து படம் நான் தேட்டரில் போய் பார்க்கல, ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு அந்த டைமில் நாலேஜ் இல்லை, 10வது தான் படிச்சுட்டு இருந்தேன் நான். அந்த பாட்டு நான் அப்போ கேட்டேன். பட் வந்து நான் நான் எப்போ வந்து வட சென்னை பார்த்தனோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இந்த பாட்டு இந்த படத்தில் தான் வருதா அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து ஞாபகமே வந்தது. ஸோ அந்த கார் குரல் கடவைய பாட்டு வந்து ரொம்ப பெரிய பாட்டு. வட சென்னை படத்தில் வந்து ரொம்ப குட்டியாக வச்சுருப்பாங்க. கார் குரல் கடவையே ஏன்னு எங்கே, அவ்வளோதான். அதோட அப்படி ரொம்ப பின்னாடி வேறு கேட்கும், அந்தளவுக்கு பெருசாகவும் கேட்காது. தெரியாதுன்னா அந்த அவன் வந்து பத்மாவை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த பாட்டு வரும். அதுக்கப்புறம் அவன் போய் முடி வெட்டலான்னு போவான். அதுக்குள்ளே வந்து குணா கூப்பிட்டு ஜெயிலுக்கு போக சொல்லிடுவார். ஸோ அது இந்த குட்டி போர்ஷன்லாம் அந்த பாட்டு வரும். ஸோ வெற்றிமாறன் படத்தில் பாட்டே முக்கால்வாசி வைக்கவே மாட்டாங்க. பட்டு ரொம்ப சில இடங்களில் தான் வைப்பாங்க. அதில் வச்ச பாட்டு வந்து என்னடி மாயாவினி. அந்த பாட்டு எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில. நான் சொன்னேன்ல ஸ்ரீராம் பாட்டு வந்து எனக்கு சிலது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு. அதில் ஒன்று வந்து என்னடி மாயாவினி. ஸோ இந்த பாட்டு வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி ஸ்ரீராம் தவிர வேறு யாராலுமே வந்து எனக்கு கேட்டால் பாடியிருக்க முடியாது. ஏன்னா அந்த சனாவோட மெலோடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அது எப்படி சொல்கிறது, அது கேட்ச் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு பியானோ அப்படி வரும், தன் 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 அப்படின்னு வரும். அப்படி வந்துட்டு அப்போ ஸ்ரீராம் வாய்ஸ் வந்து ஹே என் தலைக்கேறுற பொன்தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி என்னால் மாத்துற அந்தரமாக்குற என் தசை காட்டுற பட்டா கத்தி தூக்கி இப்போ மிட்டாய் நறுக்கிற விட்டா நெஞ்ச வாரிவும் கொட்டா கிடிக்கிற அப்படின்னு வரும். திடீர்னு நல்ல வந்து தரரா தத்த தரரா தத்த தரரா அப்படின்னு வந்துட்டு அப்படி மொத்தமாக ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து நம்மளை அமுக்குனா எப்படி இருக்கும் அப்படி வரும். தம் தம் ததம் தம் ததம் தம் அப்படின்னு வரும். அப்படியே போயிட்டு ஸ்ரீராமர் ஹோ அப்படின்னு ஒரு இது வேறு ஒன்று பண்ணியிருப்பார். தினம் குட்டி தீக்கவா ஒரு முட்டாள் மேகமா உன்னை சுற்றி வாழவாவும் கொட்டாக்காகமா பறவையே பறந்து போவோமா மரணமே மறந்து போவோமா உப்பு காத்துல இது பண்ணி காலமா தரரத்த அப்படின்னு வரும். அந்த தன் தன் ததன் தன் ததன் அந்த மியூசிக் இருக்குல்ல ஃப்ளாட் அங்கே
அது எதுவுமே பண்ண முடியாது அந்த மியூசிக், அந்த மாதிரி ஒரு மியூசிக். அது வெயிட்டான பாட்டு. அது வந்து நான் இன்றைக்கி ஈவினிங் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது நல்ல மழை, ஸோ சுற்றி நான் சொன்ன மாதிரி அந்த புகை அப்படியே சூழ்ந்துருச்சு பஸ்ஸில். இந்த பாட்டு நான் போட்டு அப்படி கேட்டு வரேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வாட்டி இந்த பாட்டு திரும்பி திரும்பி கேட்டிருப்பேன். அப்படி சுற்றி பார்க்குறேன், அது ஒரு மாதிரி செம்ம ஃபீல். இந்த மாதிரி பாட்டெலாம் கேட்கும்போது நம்மளே அறியாமல் நம்ம அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி போன எஃபெக்டில் வந்து ஒரு பாட்டு இது, என்னடி மாயாவினி. இது நீங்கள் நிறைய பேர் இதை மழையில் கேட்டிருப்பீங்க, பட் கேட்காதவங்க கேட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மழையில் கேட்குறதுக்கு. ஸோ இது ஒரு பாட்டு. அடுத்த பாட்டு என்னதுன்னு சொல்கிறேன். இந்த சனாவோட அடுத்த பாட்டு என்னதுன்னா நான் நீ ஃப்ரம் மெட்ராஸ். ஸோ இது வந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியிருப்பாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேயே படத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ நான் வந்து எல்லா படத்துக்குமே நான் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட் ஆவேன் போனாலே. இப்போ வரைக்குமே சரி, இப்போவுமே நான் சாட்டர்டே வந்து விடுதலை 2 படத்துக்கு போகிறேன். இப்போவுமே நான் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். எனக்கு வந்து அந்த படத்துக்கு போகணுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ மெட்ராஸ் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் கூப்பிட்டு போகிறாங்க எங்கள் அம்மா. யாருக்குமே அந்த படத்தை பற்றி அந்தளவுக்கு பெருசாக தெரியல. அப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, இப்போ அந்த படத்துக்கு போனோமா அப்படின்ற மாதிரி தான் போனேன். பட் அந்த மெட்ராஸ் படம் வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் இருந்தேன் அந்த டைமில், ஞாபகம் இல்லை சரியா, 7th 8th 9th இந்த 3 வருஷத்தில் தான் ஏதோ ஒரு வருஷத்தில் இருந்தேன். அந்த படம் எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏன்னா அந்த படத்தோட வர ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த படத்தோட கதையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உடனே இந்த இதெல்லாம் சொல்ல, அதில் வந்து அந்த பாலிடிக்ஸு ஜாதி அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படிலாம் நான் சொல்ல. அது ஏதோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கமர்ஷியல் படமாக பார்த்துட்டு அது பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. அதை வந்து அந்த படத்தோட மியூசிக் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதில் வந்து வரக்கூடிய அந்த நான் நீ பாட்டு வெறும் ஃபீமேல் போர்ஷன் தான் அந்த பாட்டு. அது ஃபுல்லாக இருக்கும் அந்த படத்தில். அது ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அகெயின் நான் சொல்கிற மாதிரி சனா அதே ஆல்பமில் பார்த்தீங்கன்னா காகித கப்பல் பாட்டு பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காகித கப்பல் பாட்டு. செம்ம ஃபன்னாக இருக்கும். காகித கப்பல் கடலில் கவுந்துடுச்சா, அது ஒருமே செம்ம ஜாலியாக இருக்கும். பட் அதை பண்ண சனா அப்படியே இங்கே நான் நீ பண்ணுறாருன்னும் போது அந்த மெலோடி கவுண்ட்டு சான்ஸே இல்லை. அது ஒரு மாதிரி ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ நான் நீ பாட்டு அது அப்படியே ஸ்லோவாக போகும் அந்த பாட்டு. அதெல்லாம் அந்த நடுவில் இன்டர்வியூட்லாம் வரும். பட் சக்தி ஸ்ரீ கோபாலன் வாய்ஸு இந்த மழை டைமில் கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆகும். அது ஒரு மாதிரி அந்த ஃபீல் என்னால் சொல்ல முடியல. அந்த நான் நீ நான் வாழவே உறவே நீ நான் நாம் தோன்றினோம் உயிரே தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே. இவ்வளோண்டு தான் இருக்கும் எல்லாமே. இப்போ நான் நீ நாம் வாழவே உறவே, புரியுதா? அது எல்லாமே இவ்வளோண்டு தான் இருக்குது. பட் அது ஃபுல்லாக ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று பண்ணும். அந்த லிரிக்குமே ரொம்ப அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். அந்த பழி தீர்க்கும் உன் கண்ணில் ஓர் காதல் அழகாய் தோன்றிடுமே அன்பே நீ பாராயோ தாவ பூவும் நான் தானே. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் பின்னாடி மியூசிக் வந்து கொஞ்சம் லைட்டாக காலியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு பெருசாக மியூசிக் இருக்காது. பட் அந்த போக போக அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாப்பி ஆகிட்டே வருவான்ல, அது அந்த மியூசிக்கில் அப்படியே வர மாதிரியே ஒரு ஃபீலு எனக்கு. அது அப்படியே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த தரத்த அந்த மியூசிக் இருக்குல்ல, அது அந்த பாட்டுக்கு நடுவிலே வரும் லாஸ்ட்டில் முடியும் போது. அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக முடியும். இந்த பாட்டை நீங்கள் மழையில் வந்து கேட்கலன்னா கேட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு அந்த பாட்டு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். ஸோ இதோட நான் சனா அதை வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதத்தில் வந்து என்னோடய பாடல்களில் நிறைய டாமினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். ஏன்னா வந்து நான் என்னோடய ஸ்பாட்டிஃபை ஆப்பில் வந்து ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் வந்து யுவன் தான். ஆப்வியஸாக போன வருஷம் நான் நிறைய யுவன் பாட்டு தான் கேட்டிருந்தேன். அது என்ன அறியாமல் நிறைய கேட்டிருந்தேன். பட் இந்த வருஷம் வந்து நான் கொஞ்சம் வாண்டடாக யுவனை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மிச்சவங்களெல்லாம் கேட்போம் அப்படி சொல்லிட்டு நிறைய கேட்குறேன். எனக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அவர் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு படிச்சுக்கிட்டு வந்த ஆள். ஓகேவா? ரொம்ப ப்ராப்பராக ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் பற்றி கற்றுக்கிட்டு, அப்புறம் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் நிறைய படத்தில் வந்து அசிஸ்டண்ட் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணி, ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த ஆட்லாம் பார்க்குறோம்ல, அதுக்கு வந்து மியூசிக் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கேருந்து படத்துக்கு வந்த ஆள்.
ஸோ அவரோட ஜேர்னி வந்து அப்படி பக்காவாக கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி அவரோட மியூசிக்கல் நாலேஜுன்றது ரொம்ப வாஸ்ட்டு, ரொம்ப பயங்கரமான நாலேஜ். ஆனால் யாரைக்கிட்ட கேட்டாலும் சரி, நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யாருன்னா ஹாரிஸ் சொல்லுவாங்க, ரஹ்மான் சொல்லுவாங்க, இளையராஜா சொல்லுவாங்க, யுவன் சொல்லுவாங்க, சனா கூட சொல்லுவாங்க. பட் யாருமே வந்து நான் ஜிவி பிரகாஷ்னு சொல்லி கேட்டதில்லை. பட் அவங்களோட ப்ளேலிஸ்ட்டில் அவங்க கேட்குற பாட்டில் நிறைய ஜிவி பாட்டு இருக்கும். ஜிவி பிடிக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் கேட்ட வரைக்கும் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஜிவி பிரகாஷோட ஃபேமஸான பாட்டெலாம் நிறைய கேட்டிருக்கேன். பட் நிறைய வந்து ஜிவி பிரகாஷோட பாட்டெலாம் உள்ளே நிறைய இருக்குது, ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நாமுத்துக்குமார் யுவன் காம்பினேஷன் தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் ஜிவி பிரகாஷோட நாமுத்துக்குமார் எக்கச்சக்க படம் பண்ணியிருக்காரு. அதாவது மொத்த படமாகவே வந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நான் வந்து உள்ளே போய் நிறைய நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நிறைய ஜிவி பாட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் அதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, இந்த லவ் ஃபீல் இருக்குல்ல, அது வந்து ஜிவி கொடுக்குற ஒரு லவ் ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லவ் ஃபீல். எல்லாரோட லவ் சாங் மாதிரி ஜிவி பிரகாஷோட லவ் சாங் வந்து சிமிலராக இருக்காது. அதுதான் நான் சொல்கிறேன். அது நான் ஏன்னு சொல்லிட்டு போக போக சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஜிவினா எனக்கு அந்த மழை ஃபீல் வந்து ஜிவி பிரகாஷோட பாட்டில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ரொம்ப எனக்கு வேறு எந்த மியூசிக் டைரக்டர்கிட்டே அந்த மழை ஃபீல் அப்படியே பக்காவாக கிடச்சதில்லை. பட் ஜிவி பிரகாஷ் கிட்ட வந்து எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்பவே பயங்கரமாக கிடச்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன்ல, சில பாட்டில் வந்து அந்த ட்ரம் பீட் இருக்கும், பாட்டுமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஆனால் அதுலேயுமே எனக்கு அந்த மழை ஃபீல் கிடைக்கும், அந்த இந்த ஃபீல் கிடைக்கும். ஆனால் அது லவ் சாங் தான், அதில் அந்த ஃபீல் கிடைக்கும் சொன்னது. அது வந்து முக்கால்வாசி ஜிவி பாட்டு தான் இருக்கும். அதை நான் என்ன லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஜிவி பிரகாஷ்னால் எனக்கு வந்து ஜிவி பிரகாஷ்க்கு நான் ஒரு 3 பாட்டு சொல்கிறேன், ஓகேவா. இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற பாட்டு எதுனா, விழிகளில் ஒரு வானவில். ஸோ இது வந்து தெய்வ திருமகள் படத்தில் வரும், சைந்தவி பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. இது வந்து அகைன் நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார் இந்த பாட்டை. இந்த பாட்டுமே நான் இன்றைக்கி பஸ்ஸில் வரும்போது ஒரு 3 வாட்டியோ 4 வாட்டியோ கேட்டேன் இந்த பாட்டு. இதோட வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக அந்த மழையிலே தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் இதில் டன் 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 அப்படின்னு ஒன்று வரும், வந்துட்டு விழிகளில் ஒரு வானவில் அப்படி. அது ஒரு மாதிரி மழை வெயில் தரும், உன்னிடம் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன். அது நம்ம அந்த பாட்டு நம்மளை அப்படியே கிரிப்லேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த பாட்டு இழுப்புக்கெலாம் போவோம், உன்னிடம் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேன் அப்படின்னு போவோம். அது எப்படி என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரில, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அந்த பாட்டு. ஆனால் அது ஒரு வேறு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். அந்த படத்தோடு அந்த பாட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு மனசில் எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷத்தோடு சேர்ந்து ஒரு கஷ்டம் ஒன்று வரும்ல, அந்தமாரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நாமுத்துக்குமார் சொல்லவே வேணாம், லிரிக் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்ல. அதில் வந்து ஒரு லிரிக்கு அது அவளோட லவ் ஸ்டோரியை 2-4 வாரத்திலே சொல்லிட்டு இருப்பார். நான் உனக்காக பேசினேன், யார் எனக்காக பேசுவா, அவ்வளோதான். அதாவது அவன் வந்து ஒரு மென்டலி சேலஞ்சான ஒரு ஆள், அவனுக்காக அவள் வந்து வாதாடி பேசி எல்லாமே பண்ணிட்டுருக்கா. பட் அவளுக்கு ஒரு லவ் வந்திருக்கு, அதை யார் பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த நான் உனக்காக பேசினேன், யார் எனக்காக பேசுவா, அது ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இது வேறு ஃபுல்லாக ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவாக இருக்குமா. ஸோ அந்த ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவை வந்து ரொம்பவே அழகாக வீடியோவும் சரி, பாட்டாகவும் சரி, லிரிக்கும் சரி, 3மே வேறு லெவலில் இருக்கும் இந்த பாட்டில். இதுவும் நிறைய பேர் மழையில் கேட்டிருப்பீங்க. பட் இது என்னை கேட்டால் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சாங் மழையில் கேட்குறதுக்கு. ரொம்ப அமைதியாக, ஆனால் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாட்டு. அமைதியான ஒரு பவர்ஃபுல் வந்து அது எப்படி எனக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரில. அது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. இது வந்து ஒரு ஜிவி பிரகாஷ் பாட்டு. ஸோ அடுத்த ஜிவி பிரகாஷ் பாட்டு நான் எது சொல்லுவேன்னா, டார்லிங் படத்துலேருந்து உன் விழிகளில், ஓகேவா. ஸோ உன் விழிகளில் இதுவுமே வந்து சைந்தவி தான் பாடியிருப்பாங்க. இது வந்து அகைன் நாமுத்துக்குமார் தான் எழுதியிருப்பார். அகைன் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவான ஒரு பாட்டு. இது எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த பாட்டை நிறைய டைம் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டை. ஏன்னா ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் அந்தளவு பாட்டு இருக்காதுல்ல. ஸோ ஃபீமேல் அவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க, அவங்க தூரத்துலேருந்து ஒரு பையனை பார்க்குறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும். அதை வந்து தலைவன் கிட்ட வேறு எழுதுறதுக்கு கொடுத்துட்ருப்பாங்க, அவர் பிரித்து மேய்ச்சிட்டு இருப்பார் உள்ளே பூந்து. அந்த பாட்டு வந்து ஃபுல் ஸ்லோ மோஷன் வேறு. அந்த வீடியோ கேட்டோன்னா நம்மளே ஸ்லோ மோஷனில் ஆகிடும் அந்த பாட்டு கேட்டோன்னா. அந்த மாதிரி அந்த உன் விழிகளில் விழுந்து நான் எழுகிறேன், எழுந்தும் ஏன் மறுபடி விழுகிறேன், உன் பார்வையில் தோன்றிட அலைகிறேன், அலைந்தும் ஏன் மறுபடி தொலைகிறேன். அது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு.
நடுவில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நான் உன்னை பார்க்கிறேன் அன்பே, சாரலாய் ஓர் முறை நீ எடை தீண்டினாய் உனக்கது தெரிந்ததா அன்பே. அது எப்படி சொல்கிறது, கேட்கும்போது எனக்கே வந்து ப்ளஷ் பண்ணுற ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் அந்த பாட்டு கேட்கும்போது. அதுவுமே அந்த மழை ரிலேட்டடாகவே வர அவர் வந்து எழுதி வச்சிருப்பார். அந்த தூரத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நான் உன்னை பார்க்கிறேன், சாரலாய் ஒரு முறை நீ என்னை தீண்டினாய் உனக்கு அது தெரிந்ததா அன்பே. பின்னாடி வேறு ஜிவி பிரகாஷ் வந்து ட்ரிங் கிட்டாரில் வேறு வாச்சிக்கிட்டே இருந்துட்டு, ஐயோ. ஆனாலும் அந்த அந்த முடிகிறது வந்து ஆயினும் காதலின் கைகளில் விரும்பியே விழுகிறேன் அன்பே அப்படின்னு வரும். அது அந்த விசில் மியூசிக் வேறு வரும். தரத்தத்தா 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 அது வரும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு மாதிரி ஒரு சோகம், அவன் வேற ஒரு பொண்ணோட பேசிகிட்டு இருப்பான்ல, ஸோ அந்த சோகத்துக்கு வேறு ஒரு இதோட 2 இன்டர்லூடுமே சரி சான்ஸே இல்லை, கிழிச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி 2 இன்டர்லூடு வெயிட் இந்த பாட்டு. ஸோ இது வந்து மழையில் கேட்பாங்க நிறைய பேர், பட்டு கேட்காதவங்க கேட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. பெஸ்ட்டு இது கேட்கும் போது வந்து அதான் நான் சொல்லுங்கள், அந்த ப்ளஷ் பண்ணுற ஃபீல் எனக்கே வரும். பஸ்ஸில் கேட்டிருக்கும் போது வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்கும். ஸோ இன்னொரு ஜிவி பாட்டு நான் சொல்கிறேன். அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு தலை படம் ஒன்று இருக்கும். இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கு. இதில் அக்கம் பக்கம் பாட்டு இதுவுமே வந்து நாமுத்துக்குமார் அகைன். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் இருக்க ஒரு பாட்டு. எதுக்கு நிறைய ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் பாட்டு நான் எடுத்தேன்னு எனக்கு தெரில எனக்கு. அது இந்த 3 பாட்டுமே ஜிவி பிரகாஷ் ஆக்சுவலாக நிறைய ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் பாட்டு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். தெரில, நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வர லிரிக் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வர லிரிக்கு. அதே மாதிரி இந்த பாட்டு ஒரு கொஞ்சம் பழைய பாட்டு தான். இது கிரீடம் படம் வந்து கொஞ்சம் பழசு, பட்டு இந்த ஆல்பம் வந்து நான் ஃபுல்லாக கேட்டேன். நிறைய பாட்டு இதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து இந்த அக்கம் பக்கம் பாட்டு வந்து நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியும், ரொம்ப ஃபேமஸான பாட்டு இது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் மியூசிக் சரி, அந்த பாட்டுமே சரி, அந்த அதில் வர அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஒரு அகராதி, நீ தூங்கும் நேரத்தில் தூங்காமல் பார்ப்பேன் தினம் உன் தலை கோதி, காதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் உணர்ந்தேன், கையோடுதான் கை கோர்த்துதான் உன் மார்பு சூட்டில் முகம் புதைப்பேன், வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன், அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா லிரிக்கு. அக்கம் பக்கம் யாருமே இல்லாமல் ஒரு பூலோகம் வேண்டும். அதுக்கப்புறம் நடுவில் அந்த நான் சொன்ன மாதிரி நீ பேசுகிற வார்த்தை எல்லாத்தையும் சேகரித்து ஒரு அகராதி நான் சேர்ப்பேன், அப்புறம் நீ தூங்குகிற நேரத்தில் தூங்காமல் உன் முடியை வந்து நான் இது பண்ணிகிட்ருப்பேன், அப்புறம் காதோரத்தில் எப்போவுமே உன் மூச்சை காத்தோட வெப்பம் வந்து எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும், கையோடு தான் கை கோர்த்து தான் உன் மார்பு சூட்டில் முகம் புதைப்பேன், அதுக்கப்புறம் வேறு என்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. எவ்வளோ ஈஸியாக எழுதியிருக்காரு பாருங்க அவர். இது எல்லாராலையுமே ரிலேட்டும் பண்ணிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக அந்த லிரிக்ஸ் ஞாபகமும் வச்சுக்க முடியும், அந்த மாதிரியான ஒரு லிரிக்ஸு. அது மட்டும் இல்லாமல் மியூசிக்கு சான்ஸே இல்லை, சரியான மியூசிக் இது வந்து ஆக்சுவலாக அந்த மழை டைமில் கேட்கும்போது இன்னும் சூப்பராக செம்மையாக ஹிட் ஆகும். இதுவுமே நான் நிறைய வாட்டி இந்த டைமில் மழை டைமில் கேட்டுருந்தேன். ஸோ இது வந்து 3rd ஜிவி பிரகாஷ் சாங். நான் இதுக்கப்புறம் வந்து ரேண்டமாக நிறைய பாட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து முதல் பாட்டு வந்து இமான் போட்ட ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் ஃப்ரம் ஜீவா. ஸோ எனக்கு வந்து இமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இமான்னாலே அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா அப்படி போயிடுவாங்க, அந்த ஊர் சைடில் இருக்க பாட்டு கும்கி இந்த மாதிரி போயிடுவாங்க. பட் எனக்கு இமான் பண்ணதுலேயே பெஸ்ட்டு ஆல்பம் எதுனா நான் வந்து கண்ணை மூடிட்டு இதை சொல்லிடுவேன், ஜீவா சொல்லிடுவேன். ஏன்னா வந்து நான் இதே மாதிரி ஜீவா படம் 7th 8th வந்து தேட்டர் போய் பார்த்தேன். எனக்கு படத்தில் அந்த கிரிக்கெட்லாம் வந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த படமாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி அந்த படத்தில் வர பாட்டு வேறு மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது.
எஸ்பெஷலி அந்த ஒருத்திவே வேண்டும் காதலானை தோழியே நீ தூது போடி டுட்டுன் டுட்டுன், அது ஃபுல்லாக அந்த இந்த ஒரு 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 பேண்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பேர் மாறிட்டு, அவங்க அந்த வாயிலேயே மியூசிக் போட்டு பண்ணியிருப்பாங்க. அவளை அவளை ரசித்து கிடந்த இதயம் வேறாரையும் பார்க்காதே ஹே அப்படின்னு வரும். ஸோ அது வந்து ஒரு செமையான பாட்டு. பட் நான் அது சொல்ல வரல. அதில் மெயினான பாட்டு எதுனா ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் சொன்னல. ஸோ அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு ஸ்டார்டிங்கே வந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்த்திக் வாய்ஸ் வரும். விட்டு விட்டு மின்னல் விட்டும் சத்தமின்றி இடி இடிக்கும் இருவர் மட்டும் மழையும் மழை அடிக்கும் இது கால மழை அல்ல காதல் மழை அப்படின்னு வரும். எல்லாம் அந்த ரேடியோவில் கேட்குற அந்த ஃபீல் இருக்கும். அப்புறம் அந்த மியூசிக் வந்துட்டு ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய் முதலில் என் கண்களை அப்படின்னு ஒரு கோரஸ், இரண்டாவது இதயத்தை மூன்றாவது முத்தத்தை ஹே முத்தத்தை நானா அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்த சூடு டூடு டூடு பாபா 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 ஓ அப்படின்னு வந்துட்டு அந்த 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 மியூசிக் ஒன்று பின்னாடி வரும். அப்போ நோகாவல் என் தோளில் சாய்ந்தால் போதும் கண் காதோடு நுழைத்தால் போதும் கண்ணோடு கண் பார்க்கும் காதல் போதும் இரு கண் கொண்ட தூரம் போல் தள்ளியிரு போதும் அப்படின்னு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது வச்சு பெண்மையில் பேர ஆண்மை ஆண்மையில் ஓர் பெண்மை கண்டறியும் நேரம் இது காதலியே அப்படின்னு வந்துட்டு லாஸ்ட்டில் அந்த ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் வர்றது வந்து ரொம்ப ஹெவியாக பின்னாடி அந்த ஸ்ட்ரிங்ஸுமே சரி எல்லாமே சரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நடுவில் ஒரு மியூசிக் வரும், அது அப்படியே அந்த மழை ஃபீல் தரும். தர 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 தரர 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 நானேனா ஹே ஹே அப்படின்னு வரும். அது வந்து அந்த 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 மியூசிக் மட்டும் கேட்டோம்னாலே நம்மளுக்கு அந்த மழை கொட்டுற அந்த ஜில்லுன்னு ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். ஸோ இது வந்து எனக்கு ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு. இது நிறைய பேர் அந்த மழை டைமில் தான் கேட்குற பாட்டுன்னு நினைக்கிறேன் நான். பட் கேட்காதவங்க கேட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் இமானுக்காக எடுத்து வச்ச பாட்டு. அடுத்த பாட்டு நான் யாருக்காக எடுத்து வச்சிருக்கேன்னா கே கிருஷ்ணகுமார் கே அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் வந்து இந்த முகமூடி படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணார், நிறைய மிஷ்கின் படத்துக்கு பண்ணியிருந்தார். ஸோ இவர் பண்ண அந்த வாயமூடி சுமார்டா பாட்டு நான் ரீசெண்டாக கூட என்னோடய ஸ்டோரியில் வந்து போட்டிருந்தேன். இந்த முகமூடி ஆல்பமில் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுவுமே சரி, அந்த குடி வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்பாட்டிஃபைல வந்து இல்லவே இல்லை. பட் திடீர்னு வந்து நடுவில் ஆட் பண்ணியிருந்தாங்க, நான் அது ஸ்டோரி கூட போட்டிருந்தேன். ஸோ அப்போலேருந்து வந்து இந்த வாயமூடி சுமார்டா பாட்டு வந்து நான் போட்டு தேய்ச்சிட்டேன், அந்த மாதிரி கேட்டேன் இந்த பாட்டை. இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால் மியூசிக் வந்து இதில் ரொம்ப மினிமலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா பாட்டுலேயுமே அந்த இன்டர்லூட் மியூசிக் வரும்ல, அது வந்து இந்த பாட்டில் இருக்கவே இருக்காது. 2 வாட்டி அந்த வாயை மூடி சும்மா இருடா ரோட்டை 10 நேரம் நடடா அது இருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேர்ஸ் வரும், அதுக்கப்புறம் அதை போட்டுருவானுங்க வாயை மூடி சும்மாடான்னு. செகண்ட் ஒரு வேர்ஸ் வரும், அதுக்கப்புறம் அந்த வாயை மூடி சும்மாடா போட்டு அப்படியே முடிச்சிருவாங்க. இதில் அந்த இன்டர்லூடுக்கான அந்த மியூசிக்கே இந்த பாட்டில் இருக்காது. அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க தெரியல. அது ஒரு விஷயம், அந்த இன்டர்லூட் மியூசிக்கே இருக்காது. ஸ்டார்டிங்கே வந்து அந்த டைலாக் வந்து மச்சான் யாரா அப்படி அந்த டைலாக் வந்துட்டு அப்படி முடியும் போது அந்த வாயை மூடி சும்மாடா பாட்டு வரும். நான் ஸ்டார்டிங்கில் இந்த பாட்டு கேட்கும்போது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தேன். திடீர்னு பார்த்தா நல்ல வேறு மாதிரி எங்கெங்கேயோ போகுது. 3 வேர்ஸ் வரும் இதில். ஆக்சுவலாக ஃபஸ்ட் வேர்ஸ் வந்து அந்த கடிகாரம் தலைகீழாய் ஓடும் இவன் வரலாறு எதுவென்று தேடும் தர அப்படின்னு ஒரு மியூசிக். அடிவானம் பணியாது போகும் இவன் கடிவாளம் அணியாத மேகம். அது ஒரு மாதிரி செமையாக இருக்கும். முடிச்சுட்டு திரும்பி அதை வாய மூடி சும்மா இருடா அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த வேர்ஸ் வந்து பார்வை ஒன்றில் காதல் கொண்டாள் ட்ரடுடன் அப்படின்னு ஒரு கிட்டார். எந்த நெஞ்செங்கும் முன்முகம்தான் பேரே இல்லா பூவை கண்டால்
எந்த நெஞ்செங்கும் பேரானந்தம், என் தோற்றத்தில் மாற்றம், காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ, நீ வாழவென்று என் உள்ளம் இன்று தானாக ரெண்டாவதேனோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது முடிஞ்சிடுமா, அத்தனையும் அந்த வாய்மொழி சுமாரிடம் வந்துட்டு தேர்டு வேர்ஸ் ஒன்று வரும். அது வந்து நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. எங்கே இந்த பாட்டு நிற்குதுன்னா, மிஷ்கின் எழுதினார் இந்த பாட்டை, இந்த லைனில் தான் இந்த மொத்த பாட்டுமே நிற்குது. கண்ணம் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைவரை தானும், காலம் அருகினில் தானோ, கண்மூடிடும் அவ்வேளையில் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன் அப்படின்னு வரும். ஸோ மிஷ்கின் வந்து அது எழுதினது வந்து சம ஒரு வெயிட்டான மேட்ரு. அதிலும் அந்த கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும், அது நான் எப்போ கேட்டாலுமே வந்து ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருப்பேன். ஸோ இதுவுமே வந்து ஒரு சம மெலோடியான பாட்டு. அப்படியே எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹேயா ஓ ஹேயா அப்படின்னு வரும். அது வந்து அதோட பயங்கரமாக இருக்கும். அப்படியே அந்த வாய்மொழி சும்மாடான் அப்படியே முடியும் அந்த பாட்டு. இது மழை டைமில் நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்க, சான்ஸே இல்லை, சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பாட்டு. ஸோ இது வந்து கேட்கலன்னா, நிறைய பேர் கேட்கலன்னா கேட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் நான் வந்து இதில் ஒரு ரேரான ஒரு பாட்டு வச்சுருக்கேன். இது ரேரான எனக்கு சரியாக தெரியல, பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்தளவுக்கு நான் கேட்ட அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் சொன்னாங்க. இது வந்து பாரிஜாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். இந்த படத்தில் வந்து உன்னை கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஹரிச்சரன் பாடியிருப்பார். இது வந்து நாமத்துக்குமார் லிரிக்கு. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கே வந்து மழை கொட்டுற சவுண்ட் ஒன்று கேட்கும். மழை கொட்டுற சவுண்டு கேட்டுட்டு பாட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகும். உன்னை கண்டேனே முதல் முறை நான், என்னை துளைத்தேனே முற்றிலுமாய்தான், காதல் பூதமே என்னை நீயும் தொட்டாய், ஐயோ ஐயோ அச்சம் வருதே தப்பிச் செல்லவே வழிகள் இல்லை என்றே, ஐயோ ஐயோ சீ என்னமோ பண்ணினாய் நீ அப்படின்னு வரும். இது வந்து ஓரளவு கேட்டிருக்க மாட்டீங்க. ஸோ கேட்டு பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு. நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதோட நான் அந்த ஜென்ரலான லிஸ்ட்டை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் வினோதமான பாட்டெலாம் சொன்னேன்ல, அதுக்கு ஒரு 3-4 பாட்டு சொல்கிறேன். அது வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபீல் வருதான்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வினோதமான லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்க பாட்டு யாருதுன்னா, அகைன் நம்மளோட சனா பாட்டு தான். என்னதுன்னா சிரிக்கி வாசம். ஸோ இந்த சிரிக்கி வாசம் பாட்டு வந்து நான் ஒரு டைம்லலாம் எப்படி இருந்தேன்னா, இப்போது நான் வந்து என்னோடய டெத் பெட்டில் இருக்கேன், அதாவது கல்லறையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. கடைசியாக என்ன பாட்டு ப்ளே பண்ணுவேன் நீ அப்படின்னு கேட்டால் நான் சிரிக்கி வாசம் தான் சொல்லுவேன். எனக்கு ஏன் இந்த பாட்டு மேலே அவ்வளோ லவ்னு எனக்கு தெரில. இப்போ நான் இந்த பாட்டு கேட்டாலுமே 2 வாட்டி கேட்காம போக மாட்டேன். இந்த பாட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரம்மு, எப்படின்னா அந்த அப்படி தான் வரும், கிக்கு ஸ்னார் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பாட்டில் வந்து வெறும் அந்த கிக் சவுண்டு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பயங்கரமான ஒரு ஜாஸ் ஃபீல் வேறு இருக்கும் இந்த பாட்டில். நீங்கள் பின்னாடி ட்ரம்ஸ் நோட் பண்ணிங்கன்னா அந்த ட்ரம்ஸ் ஒரு கதை ஒன்று பேசும், அது வேறு மாதிரி இருக்கும் இந்த பாட்டில். நீங்கள் நல்லா உத்து கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட மெலோடியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு வேர்ஸுக்குமே வந்து அந்த ட்ரம் பீட்டோட ரிதம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த பாட்டு ஒரு மாதிரி ஒரு வேகத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும். டன் 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 கிறங்கி போன என் கண்ணத்தில் சின்னோ வச்சான், டன் 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 தழும்ப போட்டு அதாராம மின்ன வச்சான், எதிரும் புதிரும் எடறி விழுந்து கலந்து போச்சு, உதரும் விதையில் கதிரு கிளம்பி வளர்ந்து போச்சு, கிளி நேத்து எதிர்கட்சி அது இப்போ இவன் பச்சி, இடைத்தேர்தல் வந்தாலே இவன் தானே கொடி நட்டுவான், சிரிக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் என் உசுர, மயங்கி போன பின்னாடியே
இது இந்த மெலோடி வந்து இந்த பாட்டை வந்து என்னால் ஹக் பண்ண முடியும்னா நான் பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. செம்ம சரியான பாட்டு இது. அந்த நடுவில் வந்து உரையிறேன் தொலைகிறேன் நிறையிறேன் கரையிறேன் அப்படின்னு வரும். அதுக்கு வந்து ஒரு கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போயிட்டே இருக்கும். அப்படியே போய் போய் தொட்டா நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு பித்தா அலையிற அப்படின்னு திரும்பி வரும். சிரிக்கி வாசம் காத்தோட நறுக்கி போடும் ஏன் உசுர அப்படின்னு வரும். இந்த பாட்டில் நான் சொன்னேன்ல, அந்த ட்ரம் பீட் வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ஒன்று பேசும். அதை என்னால் எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரில. அது இந்த பாட்டு வந்து எனக்கு முடியவே வேணாம், அப்படியே ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தால் கூட நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த பாட்டை. ஸோ இது வந்து எனக்கு கேட்கும் போது ஒரு லைட்டான ஒரு மழை ஃபீல் எனக்கு இந்த பாட்டில் ஏன் வருதுன்னு தெரில, பட் வரும். இந்த ஸ்பீடான பீட்டில் இருக்கிற சாங்ஸில் இது வந்து எனக்கு ஒன்று நான் சொன்ன மாதிரி. ஸோ இதில் எனக்கு அந்த மழை ஃபீல் வந்து ஆக்சுவலாக வந்து கிடைக்கும். அடுத்த பாட்டு வந்து நான் வந்து ஜிவி பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாருக்குமே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன இந்த அமரன் படம் தெரியும்ல, இது வந்து கொஞ்சம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பாட்டு. இந்த அமரனோட ஆல்பம் பற்றி நான் ஆக்சுவலாக தனியாக பேசணுன்னு வச்சுருந்தேன். அந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஆல்பம். ஏன்னா அதில் இருக்க எல்லா பாட்டுமே ரொம்ப செம்மையான பாட்டு, ரொம்ப சூப்பரான பாட்டு. பட் எதுவுமே வந்து ஜிவி பிரகாஷ் அவராக பாடல, எல்லாமே வந்து சிங்கர்ஸ் மட்டுமே வச்சு ஃபுல்லாக பாடின பாட்டு. ஏன்னா ஹிட் ஆகிற எல்லா பாட்டு அனிருத் மியூசிக்லாம் எடுத்துக்கிட்டோன்னா முக்கால்வாசி பாட்டு அனிருத் தான் பாடுறாரு அதில். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பாடாமல் சிங்கர்ஸ் மட்டுமே கொண்டு வந்து அவங்க மட்டுமே பாடியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இந்த உயிரேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். எல்லோரும் அந்த வயலின் மியூசிக் கேட்டிருப்பீங்களா, அது வந்து இந்த பாட்டில் தான் வரும். ஸோ இந்த பாட்டுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் பீட்டில் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஜிவி பாட்டில் எனக்கு அந்த ஃபாஸ்ட் பீட் வந்து அதில் ஒரு லவ் சாங் இருக்கும், பட் அது எனக்கு மழை ஃபீல் தரும். அந்த மாதிரி எனக்கு இந்த உயிரே பாட்டில் ஒரு மழை ஃபீல் வரும். இதில் லிரிக்ஸுமே ஆக்சுவலாக அது மாதிரி தான் இருக்கும். அதிகாலை மழைதானா அவனோடு இனி நானா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா அப்படின்னு வரும். அந்த ட்ரம் வந்து இருக்குது, பட் ஒரு மாதிரி மியூட்டடாக சைலண்ட்டாக உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா அப்படின்னு வரும். அப்புறம் தான் அந்த வயலின் அது எப்படி சொல்கிறது, அந்த வயலின் வரும்போது அதில் ஒரு சோல் இருக்குது அந்த வயலின் போர்ஷனில் மட்டுமே. அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து நான் மழையில் கேட்கும்போது எனக்கு அந்த ஜில்லுன்னு அந்த மழை ஃபீல் வந்து இந்த பாட்டில் இருக்கும். அதோட வீடியோவுமே பார்த்தோன்னா ஆக்சுவலாக அந்த மழை ஃபீல் தான் தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த நடுவில் அந்த ஃபீமேல் போர்ஷன் வரும். அவசரமாய் அச்சாகும் நாம் கை கோத்த காதல் கதை அப்படின்னு வரும். அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த உயிரே பாட்டில் எனக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட்டான ஒரு சாங் தான், பட் இதுலேருந்து எனக்கு அது ஃபீல் ஆச்சு. இது வந்து ஜிவியோட பாட்டு. அடுத்துமே நான் ஒரு ஜிவியோட பாட்டு வச்சுருக்கேன். அது என்ன பாட்டுனா யாரோ இவன் பாட்டு. யாரோ இவன் ஒரு மெலோடி தான், பட் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரோ இவன் பாட்டு வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீடான ஒரு டோன் வந்து அந்த பாட்டில் வந்து ஃபீல் ஆகும். ஆனால் ஜிவி எங்கே அந்த மேஜிக் நடந்திருக்கோன்னா, அந்த பாட்டு வந்து ஜிவி சைந்தவி பாடியிருப்பாங்க, அது விஸ்பரில் தான் இருக்கும் அந்த பாட்டு. யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் அப்படின்னு வருதா. ஸோ இதில் வந்து சைந்தவி ஒரு விஸ்பரில் பாடியிருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட வாய்ஸில் வந்து ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கும். அதாவது புயல் தொட்ட மரமாகவே தலை சுற்றி போகிறேன், நீரற்ற நிலமாகவே தாகத்தால் காய்கிறேன், உன்னை தேடியே மனம் சுத்துதே, ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கா. இது அந்த பாட்டிலவே இருக்கும். உன் காதலில் கரைகின்றவன், உன் பார்வையில் உரைகின்றவன், உன் தலையில் நிழலாகவே வருகின்றவன் இப்படின்னு இருக்கா. இதுவுமே நாமுத்துக்குமார் தான் லிரிக்கு. இது பாட்டு என்ன தான் வந்து சைலண்ட்டாக இருந்தாலும் இது வர அந்த இன்டர்லூடு வந்து ஒரு வரும். தரரர 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 தரரர
தரரரத்தம் அப்படின்னு வரும்போது உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் ஏன் தோற்குதோ, ஏன் இன்று இடைவெளி குறைகிறதே, மெதுவாக இதயங்கள் இணைகிறதே, உன் கைவிரல் என் கைவிரல் கேட்கின்றதே, தரரரா 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 தரரரா. இதில் வர அந்த லிரிக்ஸுமே வந்து பார்த்தோன்னா நாமத்துக்கு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் ஏன் தோற்குதோ, உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை ஏன் மாறுதோ. அது அந்த ப்ளஷ் பண்ணுற ஃபீல் இந்த பாட்டுலேயுமே இருக்கும். இதில் நீங்கள் நான் சொன்ன அந்த ஃபாஸ்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா தரர தரரரரரரரா தரர தரரரரரரரா தரரரா தரரரரா தரரரரா. அந்த விசில் தான், பட் அந்த விசில் போர்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். இது எனக்கு அந்த மழை ஃபீல் வந்து இந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்பவே தரும். பட் இது கொஞ்சம் லைட்டான ஸ்பீடான பாட்டு. பட் இதில் அந்த மழை ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப அருமையாக சூப்பராக வந்து கிடைக்கும். ஸோ நான் இன்னும் ஒரே ஒரு பாட்டு லாஸ்ட் பாட்டு மட்டும் வச்சுருக்கேன். அதோட நான் பார்ட் 2ல் மிச்சதெல்லாம் பேசிக்கிறேன். ஓகே, இந்த லிஸ்ட்லேயே நான் லாஸ்ட்டாக வச்சுருக்க பாட்டு எதுனா பொல்லாதவன் படத்தில் வரும் மின்னல்கள் கூத்தாடும். ஸோ இந்த பாட்டு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டோட அந்த ஃபீல் இருக்குல்ல, எக்ஸாக்டாக அந்த ஜில்லுன்னு இருக்க ஃபீல் தரணும்னா அது வந்து மின்னல்கள் கூத்தாடும் பாட்டு மட்டும்தான் முடியும். ஏன்னா இது வந்து கார்த்திக் வாய்ஸு, அகைன் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு. ஸோ இதில் அந்த பீட் வந்து இருக்கும், பட் அந்த மியூசிக்குமே சரி, லிரிக்ஸு, அவங்க பாடின விதம் எல்லாமே ஒரு ஜில்லுன்னு ஃபீல் எனக்கு வந்து தரும். காலை தேநீர் குழம்பாய் மிதந்தது சூற்றுக்குள்ளே, ஹோ கிறுக்கன் என்ற பெயரும் கிடைத்தது வீட்டுக்குள்ளே, ஊவா 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 ஊவா. காதலும் ஒரு வகை போதைதானே, உள்ளுக்குள் வேறு ஏற்றும் பேய் போல, ஏன் இந்த தொல்லை என்று தள்ளி போனாய், புன்னகை செய்து கொஞ்சம் தாய் போல, உடல் கொதித்ததே உயிர் மிதந்ததே ஐயோ அது எனக்கு பிடித்ததடி அப்படின்னு வருமா. ஸோ இது வந்து அந்த ஜில்லுன்னு இருக்க ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கும். மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம். இதில் வர அந்த நடுவில் மியூசிக் ஒருமே சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும், 2 இன்டர்லூடுமே. பட் இதில் இருக்க அந்த இந்த போர்ஷன்லாம் இருக்குல்ல, ஒருத்தர் மேல் போர்ஷன் இது பாடினா ஃபீமேல் போர்ஷன் அந்த சைடு வந்து என் பேர் கேட்டால் உன் பேர் சொன்னேன் பதட்டத்திலே, பக்கத்து வீட்டில் கோலம் போட்டேன் குழப்பத்திலே. இந்த போர்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபீமேல் போர்ஷனுமே அந்த ஜில்லுன்னு இருக்க ஃபீல் தரும், இந்த சைடு மேல் போர்ஷனுமே அந்த ஃபீல் தரும். சரி, எனக்கு அந்த ஜில்லுன்னு இருக்க ஃபீல் வந்து மின்னல்கள் கூத்தாடும் பாட்டில் ரொம்ப தெளிவாக பக்காவாக கிடைக்கும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக டிஸ்கவர் பண்ண பாட்டு. இந்த ஜில்லுன்னு ஃபீல் தெரியுது, ஆனால் பாட்டு ஒரு மாதிரி ஸ்பீடாக இருக்கே அப்படி சொல்லிட்டு. ஸோ இதை வச்சு தான் நான் அந்த ரெஸ்ட் ஆஃப் த சாங் சொன்னேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல் வந்து நான் இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், இன்னும் நிறைய பாடல்கள் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இதை வந்து ப்ளேலிஸ்ட்டாக நான் போடுவேனான்னு தெரியல, போட்டேன்னா வந்து லிங்க்கு கீழே இருக்கும், ஓகேவா. ஸோ ப்ளேலிஸ்ட்டாக நீங்கள் கேட்டுக்கலாம். மேக்ஸிமம் போட்டுருவேன்னு தான் நினைக்கிறேன் என்ன கேட்டால். பட் இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. நான் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் சீக்கிரமாக எடிட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சீக்கிரமாகவே. ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து மழையோட பார்ட் 2 வந்து பார்ப்போம். மழையில் வந்து பாட்டு கேட்குறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பராக, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். ஸோ அதை நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க. இந்த பாட்டெலாம் கேட்டுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் சொல்லுங்கள். நான் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்ப்பேன். ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஜாலியாக இருங்க, நிறைய பாட்டு கேளுங்க, ஹாப்பியாக இருங்க, ஓகேவா. அதே மாதிரி நான் இந்த வினோதமான வந்து சொன்னேன்ல, ஸ்பீடாக இருக்குது ஆனாலும் அந்த மழை ஃபீல் இருக்குன்னு, அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆச்சா, இல்லை அந்த மாதிரி ஸ்பீடாக இருக்கிற பாட்டில் மழை ஃபீல் வர மாதிரி உங்களுக்கு எதனா பாட்டு தெரிஞ்சால் தயவுன்னு சொல்லுங்கள். நான் நிறைய தேடிட்டுருக்கேன் அந்தமாதிரி பாட்டு. என்கிட்ட இன்னும் லிஸ்ட்டில் நிறைய பாட்டு இருக்குது, அதெல்லாம் நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். ஏன்னா இதுவே ரொம்ப பெருசாயிடுச்சு. ஏன்னா ரஹ்மானுக்கு 4 பாட்டு சொன்னேன், சனாக்கு ஒரு 3 பாட்டு சொன்னேன், அப்புறம் ஜிவிக்குன்னு தனியாக 3 பாட்டு சொன்னேன், தனியாக இது இல்லாமல் 2 பாட்டு சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் வினோதமாக இருக்க பாட்டு ஒரு 4 சொல்லியிருக்கேன். ஸோ இதிலே நிறைய வந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம பார்ட் 2ல் வந்து நான் இன்னும் நிறைய பேசுகிறேன், ஓகே. இன்னும் நிறைய பாட்டு வச்சுருக்கேன். ஸோ எல்லாம் ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். மழை டைம் வந்து திரும்பி கிடைக்காது, ஒரு 2-3 மாதத்தில் இந்த டைம் போயிடும். ஸோ இந்த டைம்லேயே அந்தளவுக்கு பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி எவ்வளோ தான் இந்த கிளைமேட்டில் பாட்டு கேட்குதோ அதை வந்து ஃபுல்லஸ்ட் வந்து நான் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி பாட்டு கேளுங்க. எல்லாம் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக பாட்டு கேளுங்க, ஹாப்பியாக இருங்க, ஓகே. அடுத்த வீடியோ பார்க்குறேன். டாட்டா. மழையே மழையே நெஞ்சுள் மழையே.